எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி போட்டது அதிகமான வீடியோஸ் நம்ம எடுத்தோம். சிங்கப்பூரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் 5-6 வீடியோஸ் இருக்குது. இருந்தாலும் இடைக்கு நம்ம பார்த்ததை எல்லாரும் நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சிங்கப்பூர் எப்படி இருக்குது, இப்படி பில்டிங் எல்லாம் வீடுகள் எல்லாம் எவ்வளோ உயரமாக கட்டியிருக்காங்க. பக்கத்தில் இந்த எல்லாம் எவ்வளோ சுத்தமாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. கார்டன் வச்சுருக்குது, ரோட் சைடில் ரோடு எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்ஜாய் பண்ணுங்கள். வேறு எதாவது இருந்ததுன்னா கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். பார்க்கக்கூடிய வீடுகள் எல்லாமே லக்ஸுரி வீடுகள், நல்ல ஹை குவாலிட்டியான வீடுகள், விலை கூடின வீடுகள். சரிங்களா? சிங்கப்பூர் சிட்டி ஹால் அந்த பகுதியில் இருக்கும். இது ஹோட்டல், பெரிய ஹோட்டல். நல்ல வெயில் அடிக்குது. பஸ் ஸ்டாப், பஸ்ஸு நிற்கக்கூடிய இடம் பாருங்க. கேமரா வச்சுருப்பாங்க. நல்ல பஸ் ஸ்டாப்பில் நல்ல உறுதியாக சரிங்களா? கார்டன் வச்சு எல்லாம் அழகாக இருக்கும் சரிங்களா? நம்ம தமிழ்நாடு இந்தியாவும் இதே மாதிரி வரணும் சீக்கிரமாக. அதான் நம்முடைய ஆசைப்படணும். பெரிய பெரிய கட்டடங்கள், ரோடுகள் எல்லாமே BMW, மெர்சிடிஸ் கார் தான் ஓடுது. இந்த ரோட்டில் பார்க்கும்போது ஃபெராரி எல்லாம் பூர்ண கார். வீடியோ எடுக்கிறது என்ன, இனிமேல் எப்போ சிங்கப்பூருக்கு வருவோம் நமக்கு தெரியாது. அதனாலலாம் இருக்க டைமில் இதை நம்ம வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன்னா நம்ம வியூவர்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் இதை யூஸாக இருக்கும். பார்க்கணும், சிங்கப்பூருக்கு போய் பார்க்கணும் இப்படி ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகணும். அதனால தான் நம்ம வீடியோஸ் எடுக்கிறோம். இந்த ஆள் நடந்து போகிற இடத்துலையே வச்சுருப்பாங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி இது டெம்பரரியாக தான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு நம்ம நடந்து வரக்கூடிய இடம் இது பஸ் ஸ்டாப்லேருந்து அந்த வீட்டுக்கு போகிற வழி வரமே உங்களுக்கு இந்த சீட்டு மாதிரி போட்டு மழையில் நனையாமல் வெயில் படாமல் வைக்க தான் ரெடி பண்ணியிருப்பாங்க சிங்கப்பூரில் எல்லா இடமும். இந்த மரங்களெல்லாம் பார்க்கும்போது வெட்டி விடுவாங்க, கிளை நறுக்கி விடுவாங்க. அதான் இவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு சரிங்களா? எல்லாமே பெரிய பெரிய பில்டிங் தான். ஹோட்டல் பற்றி அந்த ஹோட்டல் தான் நம்ம தங்கியிருந்த ஹோட்டல். பாருங்க, சிங்கப்பூரில் இது ஒரு பெரிய ஹோட்டல். இருக்கும். இடங்கள் எல்லாமே அருமையாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க. பார்த்தீங்களா? உருண்டை கட்டடம், அது ஒரு பெரிய பில்டிங்.